அது வந்து என்னென்னு சொன்னால் நாட்களே சொல்ல முடியாது, 30 நாள் ஆகலாம், 60 நாட்கள் ஆகலாம். ஓகே. இப்போ மே மாதம் கழிச்சு வந்து அந்த படத்தினுடைய அந்த எசன்ஸ் குறைஞ்சிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக. என்ன சொல்ல வந்தீங்களோ அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது. இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் தான் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். இங்கே விஜய் விட்டு இந்த கிரேஸ் அதிகமாகும். ஓகே. அந்த ஒரு கண்ணோட்டத்தினால தான் இப்போ கேஸ் போட்டவர்களே வந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. போட்டாலும் தப்பு, வாபஸ் வாங்கினாலும் தப்புன்னு இப்போ பேசப்பட்டு இருக்கு. இதுதான் விஜய் வாய் திறக்காமே இருந்தார். எதை பேசினாலும் தப்பாகிடு இப்போ சூழ்நிலைக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஓகே, ஏதோ ஒரு இந்த காம்ப்ரமைஸ் யாராவது ஒருத்தர் போய் தானே தீரணும். ஏன்னா 400 கோடி அதில் கிடக்குது அதில். ஆமாம். ஸோ இது சாதாரணம் கிடையாது 400 கோடி இருக்கு. ஸோ இப்போ அதனால் ஏதோ காம்ப்ரமைஸில் போகிறாங்க. மீண்டும் சென்சார் போர்டு அதிகாரிகள் எந்த சூழ்நிலைக்கு போவார்கள்னு தெரியல. இல்லை நாங்கள் மும்பைக்கு தான் போவோம், திரும்பி மீண்டும் ஒரு குழு அமைப்போம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு திரும்பி ஒரு சிக்கல் இருக்குதுல்ல. காம்ப்ரமைஸ் ஆகி கேஸ் வாபஸ் பண்ணால் கூட 20 நாட்கள் மேலே போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் அவர்கள் மனதை வைத்தா நடக்கும். 2 நாளே வேலையை முடிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். பார்ப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்தில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.